அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போது 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பூமியில் கிடைக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தனிமங்களை அவருடைய பண்புகளை பற்றி அறிவதற்காக தனிமங்களை வகைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி தனிமங்களை வகைப்படுத்தும் போது நவீன தனிம வரிசை அட்டவணை உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 18 தொகுதிகளும் 7 வரிசைகள் இருக்குது. அந்த 18 தொகுதிகள் மற்றும் 7 வரிசை மொத்தம் 4 தொகுதிகளாக தனிமங்களை வகைப்படுத்துதல். இதெல்லாம் ஏற்கனவே 11ல் படிச்சிருக்கீங்க. முதல் தொகுதி மற்றும் 2ஆம் தொகுதியை எஸ் தொகுதி தனிமங்கள் என்றும், 13லேருந்து 18 வரை இருக்கக்கூடிய தொகுதிகளை பி தொகுதி தனிமங்கள் என்றும் ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் படிச்சிருக்கோம். 12ஆம் வகுப்புலேயும் பி தொகுதி தனிமங்களை பற்றி படிச்சிருக்கோம். இப்போது நாம் பார்க்க போகிறது 3 முதல் 12 வரை இருக்கக்கூடிய டி தொகுதி தனிமங்கள். இது எப்படி தொகுதி தனிமங்களாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தனிமமும் அதனுடைய இணைதரன் கூடு என்ன ஆர்பிட்டால் இருக்கிறது, அதில் எலக்ட்ரான்கள் எப்படி நிரப்பப்படுகின்றன என்பதை பொறுத்து இந்த 4 தொகுதி தனிமங்களாக இதை வகைப்படுத்தலாம். 1 மற்றும் 2ஆம் தொகுதி ஏன் எஸ் தொகுதி தனிமம் சொல்கிறோன்னா, அதனுடைய இணைதரன் கூடாக எஸ் கூடு இருக்கிறது. அதில் 1 எலக்ட்ரான் அல்லது 2 எலக்ட்ரான் நிரப்பப்பட்டிருக்கும். பி தொகுதியிலையும் அதே மாதிரி 1 எலக்ட்ரான் மற்றும் 2 எலக்ட்ரான் ஆரம்பித்து 6 எலக்ட்ரான் வரைக்கும் அதனுடைய இணைதரன் கூடான பி ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுவதனால அதை பி தொகுதி தனிமங்கள் என்று சொல்லுவோம். இப்போது நாம் பார்க்க போகிறது இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தொகுதி தனிமங்கள். தொகுதி 3லேருந்து ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்களை இடைநிலை தனிமங்கள் என்று சொல்லுவோம். இது டி தொகுதி தனிமங்கள். ஏன்னா இதனுடைய இணைதரன் கூடாக டி ஆர்பிட்டால் இருக்குது. இதில் பகுதியளவு எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுவதனால இதை இடைநிலை தொகுதி தனிமங்கள் என்று சொல்வோம். உலோக தனிமங்கள் தங்களது நடுநிலையோ அல்லது நேர் அயனி நிலையில் பகுதியளவு நிரப்பப்பட்ட டி அல்லது எஃப் ஆர்பிட்டால் உள்கூடுகளை பெற்றிருந்தால் அவைகளை இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கலாம். இங்கே எஃப் வர்றதுனால இதை லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு ரெண்டையும் சேர்த்து உள்ளடக்கியது தான் இந்த இடைநிலை தனிமங்கள் என்று சொல்வோம். IUPAC வரையறைப்படி ஒரு தனிமத்தினுடைய அணுவானது முழுவதும் நிரப்பப்படாத டி உள்கூட்டினை பெற்றிருந்தாலோ அல்லது அந்த தனிமம் உருவாக்கக்கூடிய நேர் அயனிகள் அதில் முழுவதும் நிரப்பப்படாத டி உள்கூடு இருந்தாலோ அந்த தனிமங்கள் இடைநிலை உலோகங்கள் என்று சொல்லலாம். இப்போ இடைநிலை உலோகம்னா அதனுடைய தனிம நிலையில் இருக்கக்கூடிய அந்த அணுவோ அல்லது அதனுடைய நேர் அயனிகளோ அதனுடைய இணைதரன் கூடாக டி உள்கூடை முழுவதும் நிரப்பப்படாத நிலையில் பெற்றிருந்தால் அவை இடைநிலை தனிமங்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே பழங்காலத்திலிருந்தே இந்த இடைநிலை தனிமங்களை மனிதர்கள் பெருமளவில் உபயோகிச்சுட்டு வந்திருக்காங்க. இரும்பு கற்காலம் முதற்கொண்டே பயன்பட்டு வரக்கூடிய ஒரு தனிமம். தாமிரம், இது ரெண்டும் மனித நாகரிக வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்குது. இப்போயுமே டி தொகுதி தனிமங்களில் நிறைய தனிமங்கள் மிக முக்கியமான பயன்பாடுகளில் இருக்குது. டங்ஸ்டன், நம்ம எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளில் இருக்கக்கூடிய மின் நிலைகளில் இருக்குது. டைட்டானியம், காலில் பயன்படுத்துகிற செயற்கை மூட்டு, கை காலில் பயன்படுத்துகிற செயற்கை மூட்டுகள் தயாரித்தல் டைட்டானியத்தை பயன்படுத்துகிறாங்க. மாலிப்டினம் கொதிகலன்களில் பயன்படுது. பிளாட்டினம் வினைவேக மாற்றியாக நிறைய வேதி வினைகள்லையும் நம்ம உடம்புலேயே உயிர் அமைப்புகளில் ஹீமோகுளோபினில் இரும்பு, விட்டமின் B12 கோபால்ட், இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு இடைநிலை தனிமங்கள் நம்ம அன்றாட வாழ்வில் பார்த்துட்டு இருக்குது. இப்போது இந்த இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிம பாடத்தில் நாம் பார்க்க போகிறது முக்கியமாக 3D வரிசை தனிமங்களுடைய பொது பண்புகள் மற்றும் அவற்றினுடைய வேதி வினைத்திறன் பற்றிய பாடத்தை நம்ம இப்போ இந்த இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்களில் பார்க்க போகிறோம். தனிம வரிசை அட்டவணையில் டி தொகுதியினுடைய இடம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குது, 7 வரிசைகள் இருக்குது. 1 மற்றும் 2ஆவது தொகுதி எஸ் தொகுதி, 13லேருந்து 18 வரைக்கும் இருக்குது பி தொகுதி, 3லேருந்து ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்கிறது டி தொகுதி தனிமங்கள் என்று சொல்வோம். 4ஆவது வரிசையிலிருந்து தான் டி தொகுதி தனிமங்கள் ஆரம்பிக்குது. 4ஆவது வரிசையில் 4s ஆர்பிட்டால் நிரம்பினதுக்கு அப்புறம் 3D ஆர்பிட்டால் நிரம்புவதனால 4ஆவது வரிசையில் தான் டி தொகுதி தனிமங்கள் ஆரம்பிக்கிறது. 4ஆவது வரிசையில் இருக்கிறது முதல் 3D தொடர். 3D தொடர் 4ஆவது வரிசையில் ஸ்கேண்டியத்திலேருந்து ஆரம்பித்து துத்தநாகம் வரைக்கும் மொத்தம் 10 தனிமங்கள். இதை 3D தொடர் அப்படின்னு சொல்லுவோம். முதல் வரிசை, அது 4ஆவது வரிசைன்னு சொல்லுவோம்.
அடுத்து 4D தொடர், இது 5வது வரிசையில் இருக்குது. இங்கே வந்து இட்ரியத்திலேருந்து ஆரம்பித்து கேட்மியம் வரைக்கும் 10 தனிமங்கள். 5D தொடர், இது 6வது வரிசையில் இருக்குது. லாந்தனம், இது டி தொகுதி தனிமம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 14 தனிமங்கள் எஃப் தொகுதி தனிமங்கள். அதற்கு அப்புறம் வரக்கூடிய ஹாஃப்னியம், அதுலேருந்து ஆரம்பித்து மெர்க்குரி வரை மொத்தம் 10 தனிமங்கள் 5D தொடரில் இருக்குது. 6D தொடர், 7வது வரிசையில் இருக்கக்கூடிய தனிமம் பார்த்தோம்னா ஆக்டீனியம். இதில் 6D தொடர் ஆரம்பிக்குது. ஆனால் ஆக்டீனியத்துக்கு அடுத்து வரக்கூடிய 14 தனிமங்கள் 5F தொகுதி தனிமங்கள், ஆக்டினைடுகள். அடுத்து வரக்கூடிய ஆக்டீனியம் மற்றும் ரூதர்ஃபோர்டியம், அதிலேருந்து ஆரம்பித்து கோஃபர்னீசியம் வரை மொத்தம் 10 தனிமங்கள் இருக்கும். இந்த 6D தொடர், இதில் இருக்கக்கூடிய அனைத்து தனிமங்களும் கதிரியக்க தன்மை வாய்ந்தவை. இதில் ஆக்டீனியம் இயற்கையில் கிடைக்கும். மற்ற அனைத்து 9 தனிமங்களும் தொகுப்பு முறையில் கதிரியக்க வினைகளின் மூலமாக தயாரிக்கப்படுகின்றன. இதனுடைய அரைவாழ்வு காலங்கள் வந்து மிக குறைவாக இருக்கும். இது அனைத்துமே கதிரியக்க தன்மை வாய்ந்தவை. அப்போது டி தொகுதியில் வந்து மொத்தம் 4 வரிசை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 3D தொடர், 4D தொடர், 5D தொடர், 6D தொடர், மொத்தம் 4 வரிசை. 4வது வரிசையில் இருக்கிறது 3D தொடர், இதில் ஸ்கேண்டியத்திலேருந்து ஜிங்க் வரைக்கும். 5வது வரிசையில் இருக்கிறது 4D தொடர், இதில் வந்து இட்ரியம் முதல் கேட்மியம் வரைக்கும் 10 தனிமங்களும். 6வது வரிசையில் வந்து 5D தொடர், லாந்தனம் மற்றும் ஹாஃப்னியத்திலிருந்து மெர்க்குரி வரைக்கும் 10 தனிமங்கள். 7வது வரிசையில் இருக்கக்கூடிய 6D தொடரில் ஆக்டீனியம், அதற்கு அடுத்து ரூதர்ஃபோர்டியத்திலிருந்து கோஃபர்னீசியம் வரை மொத்தம் 10 தனிமங்களும் இந்த டி தொகுதி தனிமங்களாக இடம்பெற்றிருக்கின்றன. 12ஆம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஜிங்கு, கேட்மியம், மெர்க்குரி, இது வந்து தனிம நிலையிலையோ அல்லது அவற்றினுடைய வழக்கமான ஆக்சிஜனேற்ற நிலையிலையோ பகுதியளவு நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டால் இதில் கிடையாது. ஏன்னா இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை பார்த்தோம்னா D10 அப்படின்ற முழுமையாக நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு இருக்கும். அதனால் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறதுனால இதை அனைத்து இந்த 3 தனிமங்கள் துத்தநாகம், கேட்மியம், மெர்க்குரி, இது 3ஐயும் இடைநிலை வரிசை டி வரிசையில் வைக்கப்படக்கூடாது. இருந்தாலும் அதனுடைய பண்புகள் அந்த 3D தொடர், 4D தொடர், 5D தொடர், அந்த வரிசை இடைநிலை வரிசை தனிமங்களுடைய தொடர்ச்சியாக ஒத்துருக்கனால இந்த 3 தனிமங்களையும் டி தொகுதி தனிமத்தோடு சேர்த்து வைத்திருக்கிறாங்க. 3D தொடர், அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை பார்க்க போகிறோம். ஆஃபா தத்துவத்துக்கு அடிப்படையில் எலக்ட்ரான் நிரப்பப்படும் போது முதல்ல 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6 அது நிரம்புறதுக்கு அப்புறம் 4s நிரப்பப்படணும். 4s நிரம்பினதுக்கு அப்புறம் தான் 3D ஆர்பிட்டால் எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட வேண்டும். அதனால் முதல் இடைநிலை வரிசையில் 3Dயில் எலக்ட்ரான் நிரப்பப்படுவது ஸ்கேண்டியத்திலிருந்து தொடங்குகிறது. ஸ்கேண்டியத்தினுடைய அணு எண் 21. இதனுடைய எலக்ட்ரான் அமைப்புன்னு பார்த்தோம்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d1 என்று ஆரம்பிச்சிருக்கோம். டைட்டானியத்துக்கு 4s2, 3d2, வேனடியத்துக்கு 4s2, 3d3 என்று வரிசை அப்படியே போயிட்டே இருக்கும். ஜிங்க்குக்கு 3d10, 4s2 என்று முடிஞ்சிருக்கும். இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை எழுதும்போது முழுவதுமாக எழுதாமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்த வாயுக்கினுடைய எலக்ட்ரான் அமைப்பை போட்டு மீத இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் அமைப்பை நம்ம எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கேண்டியத்துக்கு எழுதும் பொழுது ஆர்கான் போட்டுட்டு 3d1, 4s2 என்று எழுதலாம். அதே மாதிரி ஜிங்க்கு எழுதும் பொழுது ஆர்கான் 3d10, 4s2 என்று எழுதலாம். ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா 18 அணியன். இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6 என்று மந்தவாயுவான ஆர்கான் முடிஞ்சிருக்கும். இதை நம்ம அடிப்படையாக வச்சு அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களுடைய எலக்ட்ரான் அமைப்பையும் எழுதலாம். ஸ்கேண்டியத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு அதனுடைய ஆற்றலின் ஏறு வரிசையில் எப்படி என்பது காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ எலக்ட்ரான் அமைப்பை நம்ம வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா முதல்ல வந்து ஆர்கான் 3d1, 4s2 என்று இருக்கும். ஸ்கேண்டியத்துக்கு, டைட்டானியத்துக்கு 4s2, 3d2, வேனடியத்துக்கு 4s2, 3d3. குரோமியம் அணியன் 24 உள்ள குரோமியத்துக்கு வரும்போது அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை பார்த்தீங்கன்னா 4s1, 3d5 என்று மாறி இருக்கும். இதேமாதிரி வரிசை வரும்பொழுது காப்பர் அதனுடைய அணியன் 29. இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா 4s2, 3d9 என்று இருக்கணும். ஆனால் காணப்படுவது வந்து 4s1, 3d10 என்று இருக்கிறது. இந்த 3D ஆர்பிட்டால் எலக்ட்ரான் தொடர்ச்சியாக நிரப்பிட்டே வரும்பொழுது 2 விதிவிலக்குகளை இப்போ நம்ம பார்த்தோம். இதுக்கு காரணம் என்னென்னா 3D ஆர்பிட்டால் சரிபாதியாக நிரப்பப்படுவதற்கு அல்லது முழுமையாக நிரப்பப்படுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அது முன்னுரிமை பெறும். இதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம பார்த்த குரோமியம் மற்றும் காப்பர். குரோமியம் ஏற்கனவே பார்த்தோம், அணு எண் 24. அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும்? ஆர்கான் 3d4, 4s2 என்று இருக்கணும். ஆனால் காணப்படுவது எப்படி காணப்படுது? ஆர்கான் 3d5, 4s1. அதேமாதிரி காப்பர் அணு எண் 29. அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3d9, 4s2 என்று இருக்கணும். ஆனால் காணப்படுவது வந்து ஆர்கான் 3d10, 4s1 என்று இருக்குது. இது காரணம் இந்த சரிபாதி அல்லது முழுமையாக நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டால்கள் இருந்தால் அந்த தனிமங்கள் அதிக நிலைப்புத்தன்மை பெறும்.
அந்த நிலைப்புத்தன்மையை பெறுவதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று எலக்ட்ரானுடைய சீரான பங்கீடு. ஒவ்வொரு எலக்ட்ரானாக வரிசை 5 எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால் நிரப்பப்படலாம், 10 எலக்ட்ரான்கள் இணையாக முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி எலக்ட்ரான் சீராக பங்கீடு அடைதல். இன்னொன்று பரிமாற்ற ஆற்றல். ஒரு எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டாலுக்குள்ளேயே இடங்களை மாற்றி அமையக்கூடிய பரிமாற்ற ஆற்றல். இந்த 2 பண்புகளும் சரிபாதி அல்லது முழுமையாக நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டால் அதிக நிலைப்புத்தன்மையை பெறுவதற்கு முக்கியமான காரணமாக அமைகின்றன. அதனால தான் குரோமியம் மற்றும் காப்பர் அதிக நிலைப்புத்தன்மை பெறுகின்றது. இப்போ குரோமியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு, இந்த டி ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான்களும் சரிபாதியாக நிரப்பப்பட்டிருக்கின்றன. 4sல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. 4sல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் தான் 3Dக்கு மாற்றப்பட்டு 3D5ஆக மாறியிருக்கு. அதே மாதிரி காப்பர், அதுலேயும் 4s2ல் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 3Dக்கு மாற்றப்பட்டு 3D10 என்று முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கு. இங்கே டி தொகுதி தனிமங்களுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 4வது வரிசையிலிருந்து 7வது வரிசை இருக்கக்கூடிய அனைத்து டி தொகுதி தனிமங்களுக்குனுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு எழுதும் பொழுது முழுமையாக எழுதாமல் இப்படி சுருக்கமாக எழுதலாம். மந்தவாயு அப்படின்னு அதனுடைய எந்த மந்தவாயு அதுக்கு முன்னாடி இருக்கோ அதனுடைய மந்தவாயு குறியீடு எழுதிக்கிட்டு அடுத்து n-1 டி ஆர்பிட்டாலில் 1லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் இருக்குது. அதனால் n-1 டி 1 to 10 என்று எழுதலாம். ns அதில் 1லேருந்து 2 வரைக்கும் எலக்ட்ரான் இருக்குது. இது டி தொகுதி தனிமங்களுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு. 6வது மற்றும் 7வது வரிசையில் பார்த்தீங்கன்னா லாந்திரம் மற்றும் ஆக்டீனியம் மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 9 தனிமங்களுக்கு முன்னாடி எஃப் ஆர்பிட்டால்கள், அந்த எஃப் தொகுதி தனிமங்கள் வந்துடுறதுனால எஃப் ஆர்பிட்டாலும் உள்ள இடம்பெறும். அதனால் அந்த 6வது மற்றும் 7வது வரிசையில் இருக்கக்கூடிய தனிமங்களுக்கு அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை எழுதும்போது இப்படி எழுதணும். லாந்திரம் மற்றும் ஆக்டீனியத்துக்கு முன்னாடி இருக்க மாதிரி எழுதிக்கலாம். இப்போது மற்ற அந்த 6வது மற்றும் 7வது வரிசையில் இருக்கக்கூடிய தனிமங்களுக்கு இப்படி எழுதணும். n-2 f 14ன்னு போட்டுக்கணும் எலக்ட்ரான். n-1 டியில் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ns1 to 2 என்று நாம் இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு, பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு 6வது மற்றும் 7வது வரிசையில் லாந்தனம் மற்றும் ஆக்டீனியத்துக்கு தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து 18 தனிமங்களுக்கும் இப்படி எழுத வேண்டும். இது வரைக்கும் இந்த டி தொகுதி தனிமங்களில் தனிம வரிசை அட்டவணைகளை எப்படி இடம்பெற்றிருக்கு, அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன என்பதை பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது இடைநிலை தனிமங்கள், அதனுடைய பண்புகளில் காணப்படக்கூடிய சில பொதுவான போக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உலோகத்தன்மை. இடைநிலை தனிமங்கள் அனைத்துமே உலோகங்கள் தான். உலோகமாக இருக்கிறதுனால இவை அனைத்துமே வெப்பத்தை நன்கு கடத்தும், மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மையை பெற்றிருக்கும். உலோகமாக இருக்கிறதுனால இந்த 11ஆம் தொகுதி தனிமங்கள் காப்பர், வெள்ளி, தங்கம், இந்த 3 தனிமங்களை தவிர்த்து பெரும்பாலான இடைநிலை உலோகங்கள் கடினமாக இருக்கும். இந்த 3 உலோகங்கள் காப்பர், வெள்ளி, தங்கம், இது 3 மட்டும் கொஞ்சம் மிருதுவானது. அதனால தான் அதை வச்சு ஆபரணங்கள், நகைகள், இந்த மாதிரி வேறு உலோக கலவைகள் ஈஸியாக செய்ய முடியும். இந்த 11ஆம் தொகுதியை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அனைத்து இடைநிலை உலோகங்களும் கடினமாக இருக்கும். இவை அனைத்துமே நல்ல மின்சாரத்தை கடத்தும் தன்மையை பெற்றது. இதனால் வரை அறியப்பட்ட அனைத்து உலோகங்களையும் வெள்ளி அறை வெப்பநிலையில் மிக அதிகமான மின்சாரத்தை கடத்தும் பண்பை பெற்றிருக்கும். இந்த பெரும்பான்மையான இடைநிலை உலோகங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க மற்ற அந்த எஸ் தொகுதி உலோகங்களை போன்று ஏதாவது ஒரு நெருங்கி பொதிந்த அமைப்பு, எதுனா அருங்கோண அமைப்பில் இருக்கலாம் நெருங்கி பொதிந்த அமைப்பாகவோ, அல்லது கனச்சதுர நெருங்கி பொதிந்த அமைப்பாகவோ, அல்லது பொருள் மைய கனச்சதுர அமைப்பாகவோ, நெருங்கி பொதிந்த அமைப்பாகவோ, ஏதாவது ஒரு அமைப்பில் இந்த அனைத்து இடைநிலை உலோகங்களும் நெருங்கி பொதிந்த அமைப்பில் இடம்பெற்றிருக்கும். இடைநிலை உலோக வரிசையில் இடமிருந்து வளமாக செல்லும்போது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உலோக பிணைப்பிற்கு தேவையான தனித்த டி எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதனால உருகு நிலையும் அதிகரிச்சுட்டே போகும். இப்போ ஸ்காண்டியத்துலேருந்து டைட்டானியம், வனேடியம், குரோமியம் அப்படி அதிகரிச்சுட்டே போகும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு எலக்ட்ரான் அடுத்தடுத்த டி ஆர்பிட்டாலில் நிரப்பப்படும் பொழுது தனித்த டி எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகிறதுனால உருகு நிலையும் அதிகரிச்சுட்டே போகும். அதற்கு அப்புறம் அதிகபட்ச மதிப்பை அடைந்ததுக்கப்புறம் உலோக பிணைப்பிற்கு தேவையான தனித்த டி எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை கூடும்போது அது இணையாக மாறுறதுனால உருகு நிலையோட மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் இடைநிலை தனிம வரிசை ஸ்காண்டியத்தினுடைய உருகு நிலை 1814 கெல்வின். அதுலேருந்து ஆரம்பித்து வெனேடியம் வரைக்கும் 2183 கெல்வின். உருகு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகும். வெனேடியத்தினுடைய உருகு நிலை அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய குரோமியத்தினுடைய உருகு நிலைக்கு 2180 கெல்வின், 2க்கு அருகாமையில் இருக்கும். இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன விதிவிலக்குகள் இருக்குது. 3D வரிசையில் மேங்கனீஸும் 4D வரிசையில் டெக்னீஷியம், ரெண்டும் ரொம்ப குறைவான உருகுநிலை பற்றி இருக்கும். இடைநிலை தனிம வரிசையில் ஏறத்தாழ மையப்பகுதியில் இருக்கக்கூடியது, உதாரணத்துக்கு வெனேடியம், குரோமியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய தனிமம் அதிகபட்ச உருகுநிலை பெற்றிருக்கும். இதற்கு காரணம் அதனுடைய D5
சரிபாதி நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு. இங்கே தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால மற்ற அணுக்களுக்குடைய வலிமையான கவர்ச்சி விசையை உருவாக்க இங்கே சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான குரோமியம், இந்த மாதிரியான தனிமங்கள் D5 எலக்ட்ரான் அமைப்பை பெற்று இருக்கிறதுனால அதனுடைய உலோகத்தன்மை அதிகமாக இருக்கும், உருகு நிலையும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் அணு ஆரம் மற்றும் அயனிகளினுடைய உருவளவில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே இடைநிலை தனிமங்கள் அதனுடைய அயனி ஆரம் வரிசையில் எப்படி மாறுது, உருவளவில் என்ன மாதிரியான மாறுபாடுகள் ஏற்படுகின்றது என்பதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு வரிசையில் இடமிருந்து வளமாக செல்லும்போது அணுக்கருவினுடைய மின்சுமை அதிகரிக்கும். ஏன்னா எலக்ட்ரான்கள் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் சேர்க்கப்படும் பொழுது உட்கருவிலையும் ஒரு புரோட்டான் அதிகரிக்கும். அதனால் அணுக்கருவினுடைய மின்சுமை அதிகரிக்கும். அப்படி சேர்க்கப்படக்கூடிய எலக்ட்ரான் ஒரே கூட்டில் சேர்க்கப்படுவதால் அந்த உட்கருவினுடைய மின்சுமை, அணுக்கருவினுடைய மின்சுமை அதிகரித்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரே வட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை உள்நோக்கி இருக்கும் பொழுது அணு ஆரம் குறைய ஆரம்பிக்கும். இது எப்போ நடக்கும்? சேர்க்கப்படக்கூடிய எலக்ட்ரான் ஒரே உள்கூட்டில் சேர்க்கப்பட்டால் அணுக்கருடைய மின்சுமை அதிகமாக. இப்போ அணுக்கரு இருக்குது, ஒவ்வொரு எலக்ட்ரான் சேரும்பொழுது அதே வட்டப்பகுதியில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அணுக்கருடைய மின்சுமை அதிகமாகும் பொழுது வெளியில் ஒரே வட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை உள்நோக்கி இருக்கும்போது உருவளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு வரிசையில் இடமிருந்து வளமாக செல்லும்போது அணு ஆரம் சீராக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்கேயும் இடைநிலை வரிசையிலேயும் இருக்குது. 3D வரிசையில் ஸ்கேண்டியத்துலேருந்து வெனேடியம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அணு ஆரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும். அதற்கு அப்புறம் காப்பர், தாமிரம் வரைக்கும் அணு ஆரத்தில் கொஞ்சம் மாற்றம் இல்லாமல் சீராக இருக்கும். இதுக்கு என்ன காரணமோ எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகணும். ஆனால் அங்கே என்ன நடக்குது? வெனேடியத்துக்கு அப்புறம் தாமிரம் வரைக்கும் ஓரளவுக்கு சீராக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்க போகிறோம். 3D வரிசையில் ஸ்கேண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் செல்லும்போது சேர்க்கப்படக்கூடிய அடுத்தடுத்த எலக்ட்ரான்கள் அதே 3D ஆர்பிட்டாலில் சேருது. அதே இப்படி ஒவ்வொரு எலக்ட்ரான் சேரும் பொழுதும் உள்ள அணுக்கருவினுடைய மின்சுமையும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த 3D ஆர்பிட்டால் இடம்பெற்றக்கூடிய எலக்ட்ரான்கள் உள்ளே அதிகரிக்கக்கூடிய அணுக்கருவினுடைய மின்சுமையை பகுதி அளவு தான் மறைக்குது. அப்போ அணுக்கருவினுடைய மின்சுமை என்ன செய்யுது? வெளியில் போகும்போது செயலுறு அணுக்கருவினுடைய மின்சுமையும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால் அணு ஆரம் குறையணும். ஆனால் இங்கே 3D ஆர்பிட்டாலில் சேரக்கூடிய எலக்ட்ரான் என்ன செய்யணும்? அதற்கு அடுத்து வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய 4s எலக்ட்ரானை விளக்குது. அப்போ உள்ள 2 விளைவுகள் நடக்குது. ஒன்று, செயலுறு அணுக்கரு மின்சுமை அதிகரிக்குது. இதுக்கு காரணம் என்ன? உள்ளே இருக்கக்கூடிய 3D ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அணுக்கருவினுடைய மின்சுமையை பகுதி அளவு மறைக்கிறதுனால அணுக்கருவினுடைய செயலுறு மின்சுமை அதிகரிக்குது. இது ஒரு விளைவு. ஆனால் அதே நேரத்தில் 3D ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய 4s எலக்ட்ரானை விளக்குது. அப்போ 2 விளைவுகள், ஒன்று செயலுறு அணுக்கரு மின்சுமை அதிகரிக்கிறது, மற்றொன்று 3D ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் 4s எலக்ட்ரானை விளக்குது. 2 விளைவுகளும் ஒன்றுக்கொன்று எதிரெதிர் திசையில் செயல்படும் போது ஒன்றை அப்படி சமன் செய்ய முயற்சிக்கும். அப்படி ஒன்றை சமன் செய்ய முயற்சிக்கிறதுனால இந்த 2 விளைவுகளும் சமமாகி அணு ஆரம் குறையாமல் ஏறத்தாழ மாறாமல் இருக்கும். இதுலேருந்து வெனேடியத்திலிருந்து ஜிங்க் வரைக்கும். ஆனால் கடைசியில் 3D வரிசையில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய உலோகம் ஜிங்க்கு. அதனுடைய அணு ஆரத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். பார்த்தா தெரியும், படத்தை பார்த்தா தெரியும். இதுக்கு காரணம் என்னென்னா, ஜிங்க்கு தனது D ஆர்பிட்டாலும் முழுமையாக 10 எலக்ட்ரான் முழுசாக பெற்று இருக்கும். இங்கே 10 எலக்ட்ரானும் ஒரே D ஆர்பிட்டால் இருக்கும்போது எலக்ட்ரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய விலக்கு விசை செயலுறு அணுக்கரு மின்சுமையை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் விலக்கு விசையின் காரணமாக அந்த கூடானது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்கும். இதன் காரணமாக ஜிங்க்கு அதனுடைய அணு ஆரம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ 3D வரிசையை பார்த்துட்டோம். 4D வரிசையும் 3D வரிசையும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது 3D உள்கூடு, அதுக்கு அடுத்து 4D வெளிக்கூடாக இருக்கும். அப்போது 3D வரிசை காட்டிலும் 4D வரிசையில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்களுடைய அணு ஆர மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி தான் இங்கே படத்தில் பார்த்தாலும் தெரியும், 3D வரிசையை காட்டிலும் அதற்கு இணையான 4D வரிசை தனிமங்களுடைய அணு ஆர மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 4D வரிசையை காட்டிலும் 5D வரிசை தனிமங்களுடைய அணு ஆர மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இங்கே ஒரு வித்தியாசமான இருக்குது. என்ன அப்படின்னா, 4D வரிசை தனிமங்களுடைய அணு ஆர மதிப்புகளும் 5D வரிசை தனிமங்களுடைய அணு ஆர மதிப்புகளும் ஏறத்தாழ ஒத்த அணு ஆரங்களை பெற்றிருக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5D வரிசையில் லாந்தனம், அதற்கு அடுத்து 14 தனிமங்கள் F தொகுதி தனிமங்கள். இந்த F தொகுதி தனிமங்களில் லாந்தனைடு குறுக்கம் என்ற ஒரு விளைவு வந்துடும். லாந்தனைடு குறுக்கத்தின் காரணமாக உருவளவு அங்கே குறைஞ்சிக்கிட்டே போகும். அதற்கு அடுத்து வரக்கூடிய 9 தனிமங்கள், இந்த D தொகுதி தனிமங்களுடைய உருவளவும் குறைவாக இருக்கும். அப்போ இந்த தனிமங்கள்
5D வரிசையில் இருக்கக்கூடிய தனிமங்கள் லாந்தனைடு குறுக்கத்தின் காரணமாக இதனுடைய அணு ஆர மதிப்பானது 4D வரிசை தனிமங்களினுடைய அணு ஆர மதிப்புகளை ஏறத்தாழ ஒத்து இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு பகுதி அயனியாக்கும் ஆற்றல். அயனியாக்கும் ஆற்றல்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நடுநிலை அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல். இப்போது ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு தனிம வரிசை அட்டவணையில் இடமிருந்து வலமாக செல்லும்போது உருவளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ உருவளவு குறைஞ்சிக்கிட்டே போகும்போது அயனியாக்கும் ஆற்றலினுடைய மதிப்பு அதிகரிச்சுட்டே போகும். அப்போ தனிம வரிசை அட்டவணையில் இடது பக்கம் இருக்கக்கூடிய எஸ் தொகுதி தனிமங்கள் அதிகமான போகும். அதற்கு அப்புறம் அதிகபட்ச மதிப்பை அடைந்ததுக்கப்புறம் உலோக பிணைப்பிற்கு தேவையான தனித்த டி எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை கூடும்போது தனிம வரிசை அட்டவணையில் இடமிருந்து வலமாக செல்ல செல்ல உருவளவு குறைவதனால அயனியாக்கும் ஆற்றலுடைய மதிப்பு அதிகரிச்சுட்டே போகும். தனிம வரிசை அட்டவணையில் இடது பக்கம் இருக்கக்கூடிய எஸ் தொகுதி தனிமங்கள் உருவளவு பெரிதாக இருக்கிறதுனால மிக குறைவான அயனியாக்கும் ஆற்றலையும், பி தொகுதி தனிமங்கள் உருவளவு சிறியதாக இருக்கிறதுனால அதிகமான அயனியாக்கும் ஆற்றலையும் பெற்றிருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இடைநிலை தொகுதி தனிமங்கள் எஸ்ஸுக்கும் பிக்கும் இடையில் இருக்கிறதுனால உருவளவு இது ரெண்டுக்கு இடைப்பட்ட உருவளவு இருக்கும். அதனால் அயனியாக்கும் ஆற்றலும் இந்த எஸ் மற்றும் பி தொகுதி தனிமங்களுக்கு இடைப்பட்ட அயனியாக்கும் ஆற்றலை பெற்றிருக்கும். டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் நிரப்பப்படும் போது ஒவ்வொரு எலக்ட்ரான் நிரப்பப்படும் போதும் அணுக்கருவினுடைய மின்சுமை அதிகரிக்கும். அப்போ அணுக்கருவினுடைய மின்சுமை அதிகரிப்பதன் காரணமாக ஒரே டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் நிரப்பப்படும் போது டி எலக்ட்ரான் உள்நோக்கி இழுக்கப்படுவதால் டி வரிசையில் உருவளவு குறைவதனால் அயனியாக்கும் ஆற்றலுடைய மதிப்பும் அதிகரிக்கும். ஸ்காண்டியத்திலிருந்து ஆரம்பித்து ஜிங்க் வரைக்கும் அயனியாக்கும் ஆற்றலுடைய மதிப்பு அதிகரித்து கொண்டே செல்லும். ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அணு எண் அதிகரிக்கும் போது முதல் அயனியாக்கும் ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அதிகரிப்பானது சீராக அமைவது கிடையாது. இதற்கு காரணம் என்னென்னா, டி தொகுதி தனிமங்களில் கூடுதல் எலக்ட்ரான்கள் n-1 டி ஆர்பிட்டாலில் சேரும். மேலும் இந்த உள்கூட்டு எலக்ட்ரான்கள் ஒரு திரை போல் செயல்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மீது அணுக்கரு செலுத்தக்கூடிய கவர்ச்சி விசையை குறைக்கும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான்கள் உட்கருலேருந்து கிடைக்கக்கூடிய கவர்ச்சி விசையை வெளியில் இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டாலுக்கு, இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய என்எஸ் ஆர்பிட்டாலுக்கு, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு கிடைக்காம ஒரு திரை போல் செயல்பட்டு கவர்ச்சி விசையை குறைக்கிறதுனால அயனியாக்கும் ஆற்றலில் சில மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஆக்சிஜனேற்ற நிலை. டி தொகுதி தனிமங்கள் உலோகங்களாக இருக்கிறதுனால வெவ்வேறு எலக்ட்ரான்களை இழந்து மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகளுக்கு உட்படுகின்றன. இதற்கு காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இதனுடைய n-1 டி ஆர்பிட்டாலுக்கும் மற்றும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய என்எஸ் ஆர்பிட்டாலுக்கும் இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆற்றல் வேறுபாடு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த n-1 டி மற்றும் என்எஸ் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை எதை வேண்டுமானாலும் இழந்து மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகளை இது பெறும். அதனால தான் டி தொகுதி தனிமங்கள் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகளை பெற்றிருப்பதற்கு காரணம். திரும்பவும் சொல்கிறேன், n-1 டி ஆர்பிட்டால்லையும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய என்எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அந்த ஆர்பிட்டாலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்கிறதுனால ஈஸியாக இழக்கப்பட்டு மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகளை இந்த டி தொகுதி தனிமங்கள் பெறுகின்றன. இப்போ முதல் டி தொகுதி 3D வரிசை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்காண்டியத்திலேருந்து ஆரம்பித்து காப்பர் வரைக்கும் இப்போ இருக்கிறத பார்க்கலாம். இந்த வரிசையில் முதல்ல இருக்கக்கூடிய ஸ்காண்டியம் +3 ஆக்சிஜனேற்ற நிலையில் நிலைப்புத்தன்மை பெறும். காப்பர் அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +2. தனிம வரிசையில் இந்த டி வரிசையில் ஆரம்பிக்கிறப்போ முதல்ல போகும்போது தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகிறதுனால ஆக்சிஜனேற்ற நிலைகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே போகும். இப்போ ஸ்காண்டியத்துக்கு +3 மட்டும்தான் இருக்கும். டைட்டானியத்துக்கு +2 +3 +4 ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்குது. வனேடியத்துக்கு +2 +3 +4 +5 ஆக்சிஜனேற்ற நிலை இருக்குது. குரோமியத்துக்கு +2 +3 +4 +5 +6 ஆக்சிஜனேற்ற நிலைகள் இருக்குது. இருக்கையில் அதிகபட்சமாக அதிக தனித்த எலக்ட்ரான்களை பெற்றிருக்கக்கூடிய மேங்கனீஸ் அது 6 ஆக்சிஜனேற்ற நிலைகளை பெற்றிருக்கு. +2லேருந்து ஆரம்பித்து +7 வரைக்கும் 6 ஆக்சிஜனேற்ற நிலைகளை பெற்றிருக்கும். அடுத்ததாக மையத்துக்கு அடுத்து போகும்போது தனித்த எலக்ட்ரான்கள் அனைத்தும் இணையாக ஆரம்பிக்கிறதுனால ஆக்சிஜனேற்ற நிலைகளும் குறைய ஆரம்பிக்கும். தனித்த எலக்ட்ரான்களே ஆக்சிஜனேற்ற நிலைகளுக்கு காரணமாக அமையும். அதனால் தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும்போது இழக்கப்படும் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதனால் ஆக்சிஜனேற்ற நிலை அதிகரித்து கொண்டு போகும். மையப்பகுதி வரை தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போவதனால்
ஆக்சிஜனேற்ற நிலைகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மையத்திற்கு பின்பு வரக்கூடிய தனிமங்களுடைய எலக்ட்ரான்கள் இணையாவதனால் ஆக்சிஜனேற்ற நிலைகளினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ நம்ம இந்த 3D வரிசையில் காப்பர் அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலைன்னு பார்த்தீங்கன்னா +1 மற்றும் +2 இந்த 2 ஆக்சிஜனேற்ற நிலை மட்டும் இருக்கும். ஜிங்க்குக்கு +2 ஆக்சிஜனேற்ற நிலை, ஒரே ஒரு ஆக்சிஜனேற்ற நிலை மட்டுமே இருக்கும். மையத்தில் இருக்க தனிமங்கள் தான் அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலைகளை பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டாக மேங்கனீஸ் +2லேருந்து +7 வரை அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையாக 6 ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த பகுதியில் தனிம வரிசை அட்டவணையில் டி தொகுதி தனிமங்களினுடைய இடம் பற்றி பார்த்தோம். தனிம வரிசை அட்டவணையில் எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடையில் டி தொகுதி வந்திருக்கிறதுனால இதற்கு பேர் இடைநிலை தனிமங்கள் என்று சொல்வோம். ஐயூபேக் வரையறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உலோகம் அல்லது தனிமமானது அதனுடைய தனித்த நிலையிலையோ அல்லது அதனுடைய நேர அயனிகளோ டி ஆர்பிட்டலில் பகுதியளவு அல்லது முழுவதும் நிரப்பப்படாத எலக்ட்ரான்களை பெற்றிருந்தால் அவை இடைநிலை தொகுதி தனிமங்கள் என்று சொல்லுவோம். இதில் நம்ம தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 4 டி தொகுதி தனிமங்களை பார்த்துருக்கோம். முதல் 3D தொடர், அடுத்து 4D தொடர், அடுத்து 5D தொடர், அடுத்து 6D தொடர். 6D தொடரில் ஆக்டினியை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 9 தனிமங்களும் கதிரியக்க தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இது கதிரியக்க தொகுப்பு வினைகளின் மூலமாக தயாரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாம் டி தொகுதி தனிமங்களினுடைய பண்புகளில் காணப்படக்கூடிய பொதுவான போக்குகள் பற்றி பார்க்குறோம். உலோகத்தன்மை அதை பற்றி பார்த்தோம். இந்த டி தொகுதி தனிமங்கள் அனைத்தும் உலோகங்கள். இவை கடினமானதாக இருக்கும். வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்லாம் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய 11ஆம் தொகுதி தனிமமான காப்பர், வெள்ளி மற்றும் தங்கம் இது மட்டும் கொஞ்சம் மிருதுவானவை. இந்த டி தொகுதி தனிமங்களினுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்பதை பார்த்தோம். 4லிருந்து 7 வரை இருக்கக்கூடிய அந்த வரிசையில் இருக்கக்கூடிய டி தொகுதி தனிமங்களுடைய எலக்ட்ரான் அமைப்பு மந்த வாயுக்கள் N-1, டியில் 1லேருந்து 10 வரைக்கும் எலக்ட்ரான் நிரப்பப்பட்டிருக்கலாம். NS1 to 2 என்று இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இருக்கும். 6வது மற்றும் 7வது வரிசையில் இருக்கக்கூடிய 5D மற்றும் 6D தொடரில் லாந்தனம் மற்றும் ஆக்டீனியம் இது 2ஐ தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய தனிமங்களில் F ஆர்பிட்டால் நிரப்பப்பட்டு இடம்பெறுவதனால அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு N-2 F14 என்று எழுதி N-1 டியில் 1 to 10 NS1 to 2 என்று இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக மாறுபடக்கூடிய ஆக்சிஜனேற்ற நிலைகள் இதில் பார்த்தோம். இந்த மாறுபடக்கூடிய ஆக்சிஜனேற்ற நிலைகளுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய வெளியில் கட்டப்பதில் இருக்கக்கூடிய NS ஆர்பிட்டாலுக்கும் N-1 டி ஆர்பிட்டாலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆற்றல் வேறுபாடு மிக குறைவு. ரெண்டுலேயும் ஆற்றல் மிக குறைவாக இருக்கிறனால எலக்ட்ரான் எதிலிருந்து வேண்டுமானாலும் இழக்கப்படலாம். அப்படி இழக்கப்படும் பொழுது வெவ்வேறு வகையில் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகளை இவை பெற்றுள்ளன. கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.